ஸோ உங்களுக்கு மாப்பிள்ள 90s கிட்ஸ் தான் வேணுமா? ஆமா, நான் 2K தான். 90s இருந்தா நிறைய புரிஞ்சுப்பாங்க, ஒன்னா சேர்ந்து டோரா புஜ்ஜிலாம் பார்க்கலாம், லாயலா இருப்பாங்க, எங்க வேணா. ஆக்சுவலி லவ் மாக்டெயில் வந்து உங்களுக்கு ஒரு ஸ்டோரி வந்தது நான் ஷேர் பண்ணுறேன். பையன் பேர் வந்து ஜோசப்னு வச்சுக்கலாம். அவன் ஒரு பொண்ணை வந்து ஒரு 7 இயர்ஸாக வந்து லவ் பண்ணுறான். அப்போ என்ன ஆகுது, அவனுக்கும் அந்த பொண்ணுக்கும் வந்து ஒரு சின்ன ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் ஆகுது. ஏன்னா அந்த பொண்ணோட வீட்டில் சீக்கிரமாக மேரேஜ் பண்ணுறதுக்கு ஃபோர்ஸ் பண்ணுறாங்க. பட் இவனோட வீட்டில் இவன் நல்ல ரிச்சான ஒரு பர்சன், அவங்க அப்பா நல்லா பணக்காரு. ஸோ அவங்க ஸ்டேட்டஸ்க்கு இல்லாதனால அவங்க அப்பா வந்து ஒத்துக்க மாட்டேங்கிறாரு அந்த பொண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறதுக்கு. ஸோ இது எனக்கு கொஞ்சம் டைம் கூட, நான் பேசி வந்து எப்படின்னா அப்பாவை கன்வின்ஸ் பண்ணுறேன்னும் போது அப்படின்ற மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்லேயே என்ன இருக்குது, ஒரு டைம் ஹை ப்ரெஷர் ஆகிட்டு ட்ரிங்க்ஸ் பண்ண ஆரம்பிக்கும். ஒரு மாசமாக இவன் வந்து கொஞ்சம் அந்த ட்ரிங்க்ஸ்க்கு வந்து அடிக்ட் ஆகி அந்த மாதிரியே சுற்றிக்கிட்டு இருக்கான். அவங்க அப்பா வந்து இதை வந்து நோட் பண்ணுறான். அவங்க அப்பா ஒரு மாதிரி ஸ்ட்ரிக்டான ஒரு ஃபாதர். 1 மந்த் முடிஞ்சு கொஞ்ச நாள் என்ன இருக்குது, அந்த பொண்ணும் அவரும் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துட்டு இருக்காங்க. இன்னையோட இந்த கூடியெல்லாம் நிறுத்திட்டு லாஸ்ட் கட்டிங் போடலான்னு பாருக்கு வந்து போயிருக்காரு. போய் உட்கார்ந்துருக்காரு. டப்புன்னு ஒரு ஓம்னி வேனில் ஒரு 10 பேர் வந்து கையோட இழுத்துன்னு போயிட்டு இருக்காங்க. என்னன்னா இவங்க அப்பா வந்து இவன் ட்ரிங்க்ஸுக்கு அடிக்ட் ஆகிட்டா நினச்சிக்கிட்டு ரிஹாப்ல 1 இயர் வந்து சைன் பண்ணி கொடுத்துட்டு இருக்காரு. இவனை தூக்கின்னு போயிட்டாங்க. அதுக்கப்புறமா விடவே இல்லை. 1 வருஷம் முடிஞ்சுதான் வெளியே வரான். அதுக்கப்புறமா அவங்க அப்பா சைன் போட்டு வெளியே கூப்பிட்டு வந்தாரு. சரி, இப்போ அந்த பொண்ணை போய் பார்க்கலான்னு தேடும் போது அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுமா. இவ்வளோ இயர்ஸ் லவ் பண்ணி வேற யாரையும் ஒருத்தவங்களை கல்யாணம் பண்ணிட்டாங்க. இவன் அது தெரிஞ்ச உடனே திருப்பி ரொம்ப குடிக்க ஆரம்பிச்சு அடிக்ட் ஆகி லைஃபே ஸ்பாயில் ஆயிடுச்சுன்ற மாதிரி ஜோசப் வந்து ஆகிட்டாரு. ஏன்னா அந்த பொண்ணு அவ்வளோ லவ் பண்ணியிருக்கான் ஜோசப். கொஞ்சம் போக போக ஜோசஃபோட லைஃப்ல வந்து இன்னொரு பொண்ணு வந்திருக்காங்க. ஜோசஃபோட ரொம்ப சின்ன பொண்ணு, அவங்க காலேஜ் 2nd இயர் தான் அந்த பொண்ணு படிச்சுட்டு இருந்திருக்காங்க. பட் ஜோசப்க்கு கொஞ்சம் ஏஜ் ஆயிட்டு இருக்கு. அதுக்கப்புறமா அவங்க 2 பேர் லவ் பண்ணியிருக்காங்க. இல்லை நல்லபடியாக அவங்க காதல் போய் நின்றுருக்கு. யார் ஊர் கண்டு பட்டுச்சோ தெரியல. ஜோசஃபுக்கு ஒரு ஆக்சிடென்ட் ஆகி கோமா போயிடுறாரு. 5 இயர்ஸ் மேல நினைக்கிறேன். கோமால இருந்து அவர் எழுந்துக்கவே இல்லையா. லாஸ்டா ஒரு கோமால இருந்து எழுந்திருக்காரு. இந்த 2வது லவ் பண்ண ஒரு பொண்ணு பேர் என்னன்னா ஹினாட்டானே வச்சிடலாம். ஜோசப் கோமால இருந்து எழுந்துக்க இருக்கும். அவருக்காக மேரேஜ் பண்ணாம காத்து இருந்திருக்காங்க. லாஸ்ட் அவங்க 2 பேர் மேரேஜ் பண்ணி இப்போ ஹாப்பியா இருக்காங்க. நான் இந்த ஸ்டோரி மூலமா என்ன சொல்ல வரேன்னா, அவங்க லாயல்ட்டி பத்தி ஒரு விஷயம் சொல்லியிருப்பாங்க. லாயல்ட்டி வந்து டிபெண்ட் ஆன் கேரக்டர், ஜென்ரேஷன்ல கிடையாது. இந்த மாதிரி உங்களுக்கு டிஃபரெண்டான லவ் ஸ்டோரிஸ்லாம் கேட்கணும்னா மறக்காம பிரணவரியாச்சை ஃபாலோ பண்ணிக்கோங்க. இந்த வருஷம் கன்ஃபார்ம் 1 மில்லியன் போயே ஆகணும். குறுக்கு வழியில் வாழ்வு தேடிடும்